லாஸ்டா வரும்போது ஒரு 10 பாட்டில் எடுத்துன்னு வரேன் சார். பாப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அந்த பைபிளை பார்த்து வார்த்தை விடுறேன். நான் போறேன், இந்த 10 பாட்டிலையும் காலி பண்ணிட்டு வரும்போது நான் நல்லவனா வரணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து 5 பாட்டில் அச்சு காலி பண்றேன். 5 பாட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன். அந்த ரம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா வந்து குடிக்கிறேன்னு தெரியுது, ஆனா எதுவுமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, சரி பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செட்டில் ஓப்பனா சொல்லணும்னு பார்த்தா செத்தாலும் காசு இருந்தாலும் காசு. ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தோணுது ஸ்ட்ரைட்டா. ஏன் தோணுது, எதுக்கு தோணுதெல்லாம் தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி நீ உங்களுக்கு அப்படி உணர்த்தலாம் படல. வீட்டுல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஃபேமிலி ஃபுல்லாவே இந்து பேக்ரவுண்டு. அம்மா அப்பாலாம் எனக்காக கோயிலுக்கு போவாங்க, சுத்துவாங்க, என்ன பண்ணுவாங்க, என் புள்ள அடங்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க வீட்டுல எனக்கும் ஆகாது, ஏன்னா அவங்க இந்து, நான் வந்து கிறிஸ்டின். நான் இந்த பக்கம் ப்ரே பண்ணுவேன், அவங்களால என் பக்கத்துல படுக்க முடியாது. எங்க அம்மா என்கிட்ட சண்டை போடுவாங்க, ஏய் மகனை உன்னை சாவச்சிரும் என் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, நீ ஒரு பெத்த பையனே சாபம் வர்ற, ஜீசஸ் கிரைஸ்ட் சேவியர், நான் இப்ப காம்படிஷனுக்கு போறேன், நான் தோத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா திரும்ப நான் நீ என்ன சொல்றியா அதுக்கு வந்துடுறேன், என் கை கால் விளங்காம போயிடணும், கண்டிப்பா நீ ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவடா. உங்க மம்மி சொல்றேன். ஆமா, ஆக்சிடென்ட் ஆயிடும் உனக்கு, எதனா ஆயிடும். ஏன்னா அவங்கள கோவம் மூட்டுற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ஒரு சிலையை உடச்சிட்டேன், போட்டோ உடச்சிட்டேன், விளக்கு எரிஞ்சு இருக்கும்போது துப்பிட்டேன். ஒரு ஹியூமனிட்டிக்குள்ளேயே இந்த கேஸ்ட் ஒன்று இருக்கவே கூடாது. அதுக்குள்ள கிறிஸ்துவ வந்து இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்றியே. சிஎஸ்ஐல இப்படி நாடாரு, முதலியாரு, வன்னியரு, பெண்டி கேஸ்ட், செவன்த் டே இப்படின்னு இருக்காங்களே, நீங்களே இவ்வளவு பிரிவினைகளை வச்சிருக்கீங்களே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது தப்பா இருக்குது எனக்கு. பைபிள். If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. So இன்னைக்கு அல்டிமேட்டா ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஆண்ட்ராய்டு. He's a very fun guy to be around. நிறைய அட்டகாசமா ஜோக் அடிச்சிட்டே இருக்காரு, எதனா ஒன்று பண்ண ஓடன கேட்டு எதனா பண்ணிட்டே இருக்காரு. ஸோ என்ன பண்றது, ஃபிட்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Yeah, I mean look at his guns bro. Yeah, okay. So நீங்க வந்து like talk about like your life, like நீங்கள் ஸ்கூலில் எப்படி இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் என்ன பண்ணீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கிற மதிக்கும் அந்த ஜேர்னி டாக் அபவுட் தட். ஓகே, லைக் நான் வந்து பிறந்தது வந்து கோவில்பட்டி, ஒரு லைக் ஒரு வில்லேஜ் தான் அது. பட் இப்போ அது கொஞ்சம் சிட்டி மாதிரி ஆகிடுச்சு. பட் கோவில்பட்டி திருச்சியில் வளர்ந்தோம், செட்டில்டு சென்னை. பட் ஆனால் நான் சென்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா சென்னை தான் என்னை வந்து நான் யாருன்னு காட்டுச்சுல்ல. ஸோ அதனால் சென்னை எங்கேயுமே விட்டு கொடுக்குறதில்ல. சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் லைக் ஜீசஸ்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு யாருன்னே, ஃபேமிலி ஃபுல்லாகவே இந்து பேக்ரவுண்டு. லைக் அம்மா அப்பாலாம் எனக்காக கோயிலுக்கு போவாங்க, சுற்றுவாங்க, என்ன பண்ணுவாங்க, என் புள்ள அடங்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பேசார்பாடி லைக் அந்த ஏரியாவில் வந்தோம். வரும்போதே அந்த ஏரியாவுக்கு தான் வந்தோம். ஸ்கூலெல்லாம் வந்து அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன், 5th 9th வரைக்கும். அப்போது அந்த கூல் லிப்புன்னு சொல்லிட்டு அந்த வாயில் வைப்பாங்கள்ல அந்த கம்ஸ், லைக் நிக்கோட்டின் கம், அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன், ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டேன் ஸ்கூல்லேயே. எத்தனாவது? 7th ஸ்டாண்டர்ட்லேயே கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ அது கற்றுக்கும் போது அப்படியே ஒரு பாயிண்ட் தான், அவன் ஃப்ரெண்டாக அப்படியே கற்றுக் கொடுத்தான். கடைசியில் பார்த்தா அவனை அனுப்பல ஸ்கூலை விட்டு, என்ன அனுப்பிட்டாங்க ஸ்கூலை விட்டு 9th ஸ்டாண்டர்ட்லேயே. ஆனால் அது நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. நான் மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், அவனை மாட்டி விட பார்க்குறேன், ஆனாலும் முடியல. நீ தான் மாட்டினது யார், எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. சரி ஓகே, 9thலேயே நான் அந்த கூல் லிப், அப்போ 9th வந்து கூல் லிப் கிடையாது, சைனி கைனின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, அப்போ அந்த வயசில் நீங்கள் இருந்திருக்கோம். அப்போ 3 ரூபான்னு நினைக்கிறேன், பச்சை கலர் பாக்கெட்டு. அதை மறைமுகமாக வாங்கி, வீட்டுக்கு தெரியாது, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டு போய் போட்டுட்டு இருக்கும்போது ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க. அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு ஸ்கூல், ஆக்சுவலாக அது ஒரு ரோமன் கேத்தலிக் ஸ்கூலு. பட் அங்கேருந்தே காட்னா என்ன, அது அப்போ வந்து ரோமன் கேத்தலிக் பிலீவ்ஸ் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் காட், ஓகே ஜீசஸ் அப்படின்னு ஒரு விஷயம். அப்புறம் அங்கே வந்து ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தியாகராயா ஸ்கூல்னு சொல்லி கொருக்குப்பேட்டையில் இருக்குது. அது வந்து பார்த்தா ரொம்ப ஒஸ்டான ஸ்கூல். டீச்சர்ஸ் எல்லாம் ஓகே வந்தாலும் பட் எல்லாருமே ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் இல்லை, அது வந்து ஒரு இந்து ஸ்கூலு. பட் ஆனால் பயங்கர ரவுடிசம் அந்த ஸ்கூலில். அங்கே போயிட்டு நானும் ஆல்ரெடி பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரே சரௌண்டிங்கில் இருக்கா இல்லை? இது வேற பார்ட், அது வேசார்பாடி, இது கொருக்குப்பேட்டை இந்த பக்கம். இங்கே போகும்போது இன்னும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ட்ரக்குக்கு எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்து பல ட்ரக்கோட சேர்றேன். ஆக்சுவலாக
இங்கே இருக்கிறவங்க வந்து கம்மி. அதுவும் ரெண்டாவது வந்து விஷயம், நான் யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டேன், என் மேலே தப்பு. ஓகே, இங்கே வந்து நான் மாவான்னு ஒன்று விற்பாங்க அங்கே, அது போட ஆரம்பிக்கிறேன் எக்ஸ்ட்ரா 10வது படிக்கும் போது. அப்புறம் இன்னும் கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்றேன், கத்தி எடுக்கிறேன். ஆனால் போலீஸ் லெவலில் காட் என்னை விடல, அதான் உண்மையாக சொன்னேன். காடோட பிளான் பெருசுன்றது இப்போ புரியுது. அப்போ நம்ம மாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு எப்படியோ 10th 6 பேர் தான் பாஸ் எந்த ஸ்கூலில், அந்த 10th ஸ்டாண்டர்டில். அதில் நானும் ஒருத்தன், காட்ஸ் கிரேஸ். எப்படி பாஸ் இருந்தீங்க 10th? 51 பேர் 41 பேர் சம்திங் எழுதணும். 6 பேர் தான் பாஸ். அந்த 6 பேரில் நானும் ஒருத்தனாக பாஸ் ஆகிட்டேன். ஆனால் லைக் ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, நீ ஏதோ பார்த்து எழுதி தான் பாஸ் ஆகிருக்கிறேன்னு என் மேலே அவன் பழி போகிறான். ஐயோ, நானே வேறு இடத்துல வேறு ஸ்கூலில் போய் எக்ஸாம், அதான் வேறு ஸ்கூலில் தானே வைப்பாங்க, எழுதுனேன். சரி ஓகே, எப்படியோ பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பாக்ஸிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் YMCA ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போகிறேன், அங்கேயும் கிறிஸ்டியன் ஸ்கூல். அங்கே தான் அது கிறிஸ்டியன் ஸ்கூல் YMCA நம்ம நந்தனமில் இருக்குது சென்னையில். அங்கே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் பாக்ஸிங்கில். இந்த ஹிந்து ஸ்கூலுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் படிச்சு? 10th மட்டும். ஏன்னா 9th அப்புறம் 9th வரைக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க, படிச்சிருக்கோம் 10th. ஆமாம். நான் வந்து கொஞ்ச நாளாக இந்த ஹிந்துவிசமுக்கும் அப்புறமா கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம், அப்புறம் இந்த ஆன்டி கன்வர்ஷன்லாம் அதெல்லாம் பேசுகிறேன். ஸோ ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், லைக் கண்டிப்பாக டிட் யூ அப்சர்வ் எனிதிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி கிறிஸ்டியன் ஸ்கூல் அண்ட் தி ஹிந்து ஸ்கூல்? டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸோட டீச்சர்ஸ் வந்து லைக் அந்த வேர்ட் ஆஃப் காடை டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. காட் இப்படி இருக்காங்க, ப்ரே பண்ண சொல்லி கொடுத்தாங்க. பட் இப்போ இந்த ஸ்கூல்லேயே நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க. பட் அந்த ப்ரேவோட பிலீஃப் சிஸ்டம் நமக்கு புரியாது, எனக்கு மேபி புரியல. நான் அனைவலங்க நீங்கள் ஹிந்து தான்? நான் ஹிந்துக்கே ஹிந்துவோடைய ப்ரேயர்ஸ் புரியல எனக்கு புரியாது. ஓகே, புரியாது மீன்ஸ் லைக் அந்த மந்திரம் ஸ்லோகம்லாம் அப்படியே நமக்கு புரியாது இல்லை, அது எனக்கு தெரியாது. மேபி அந்த மாதிரி ரொம்ப நிறைய ஒரு சில ஸ்கூல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் நான் படிக்கல, எனக்கு தெரியல, மேபி நிறையா இதில். ஆனால் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் வந்து அந்த வேர்ஸ் சொல்லுவாங்க, பாட்டு நன்றியால் தூதி பாடு, அந்த பாட்டு வந்து ஸ்கூல்லே தான் அந்த பாட்டே தெரியும். அந்த பாட்டு இன்னும் வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டு முதல்ல அங்கே தான், அது ஃபாதர் பகவான்ஸ் தான் நினைக்கிறேன்ல, அதான் அந்த பாட்டு மட்டும் எனக்கு அப்போலேருந்து தெரியும். ஃபாதர் பக்மன்ஸா சாரல் நவரஞ்சின் தான் தெரியல, ஃபாதர் பக்மன்ஸ் அவர் அந்த பாட்டு. அப்புறம் ஒரு சில பாட்டெல்லாம், ஒரு சில நல்ல பாட்டெல்லாம் எனக்கு தெரியும், அங்கே அந்த ஸ்கூலில் தான் கற்றுக்கிட்டது. ஆனால் அது ரோமன் கேத்தலிக் ஸ்கூல். சர்த்தியாகராயில் வந்து இந்து ஸ்கூல் அது. லைக் ஆனால் ப்ரேயரில் யாருமே ப்ரேயரே நான் மாவை போட்டு தான் நிற்பேன். ஓகே, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறது, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என் ஸ்கூல் கார்னர் எல்லாத்துலேயுமே அந்த இதெல்லாம் இருக்கும். அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே அட்மாஸ்பியர்ல எதனா டிஃபரன்ஸ் அப்சர்வ் பண்ணி? YMCA வந்தால, YMCA கிறிஸ்டியன் ஸ்கூல்ல கிளியர் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, எல்லா மேக்ஸிமம் டீச்சர்ஸ் வந்து கிறிஸ்டியன். ஓகே, தேல் ஸ்டார்ட் பிஃபோர் கிளாஸ் வந்து என்னன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு மிஸ் பொன்ராணின்னு சொல்லிட்டு என்னோட இங்கிலீஷ் டீச்சர், நான் மறக்கவே முடியாது. அவங்களும் கிறிஸ்டியனு. ஷீ இஸ் ப்ரேயிங் மீ கான்ஸ்டன்ட்லி. இவன் எப்படின்னா, நான் தூங்கிடுவேன், எக்ஸாம் எழுதிட்டே இப்படியே தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு டயர்டு நல்ல கேட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஏன்னா டயர்டு, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் படிச்சனால பழக்கம் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் எப்படியோ பாஸ். இன்னமும் அவங்க பேரை மறக்க மாட்டேன். அவங்களும் இந்த கிறிஸ்டியன் பிலீஃப்குள்ளே. அப்புறம் அங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ப்ரேயர் அப்பயும் இந்த வேலை பண்ணுறது, இந்த அன்சு போடுறது வந்துட்டு எங்கேயுமே விடல, துரத்தின்னு வருவாங்க ப்ரேயர் சொல்கிறதுக்காக. அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாமே ஓடுறது, அவங்கள பார்த்தாலே ஓடுறது. அப்புறம் நிறைய ப்ரேயர் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அங்கேயும் நிறைய கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் AM ஜெயின் காலேஜில் படித்தேன். அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சிச்சு ஆர்மியில் போயிட்டு. ஆர்மி வந்து அதான் AM ஜெயின் காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், BA எக்கனாமிக்ஸ் படிச்சுட்ருக்கேன். செகண்ட் இயர் படிக்கும் போதே வேலை கிடச்சிச்சு. அப்புறம் நான் பாதியில் குவிட் பண்ணிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 இயர் கோர்ஸு 2 இயர்ஸ்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணேன். ஏன்னா வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் டிகிரி பச்சு என்ன பிரயோஜனம், ஒரு ராஜோட்டுன்னு விட்டேன். நம்ம பெங்களூர் வந்தாச்சு MEGக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேயும் வந்து காடை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். மினிஸ்ட்ரி உள்ள பூட் கேம்ப், ஆமாம் மினிஸ்ட்ரி நடக்குது. ஆனால் அந்த வாஸ் I can do all things through Christ who gives strength in me வந்து டேட்டு குட்டினது வந்து இதில் தான் தெரியும். இதில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தான் எனக்கு தெரியும். அது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஏரியாவில் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி பண்ணுற அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு சொல்லித்தராரு. இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குது, மைக் டேசன் ஒருத்தர் இருக்கா தெரியுமான்னு கேட்குறாரு. அவரை நம்ம என்ன பண்ணோம்னா, சும்மாவே கலாய்ப்போம், திட்டுவோம். அவர் பேசுகிறத கேட்க மாட்டோம், கண்டுக்க மாட்டேன் நான். யார் நீங்கள், என்ன வேணும் உனக்கு, சும்மா அலையிலியாகி அப்படின்னு சொல்கிறால. அவர் மைக் டேசன் சொன்னோன்னே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டேன். என்ன இந்த அலைலியா பேசுகிறவன், இவனுக்கு எப்படி மைக் டேசன் தெரியுது? அப்புறம் சரி வா நம்ம தலை தான் சொல்லு. மைக் டேசனை தோக்கச்சது ஒருத்தர் தெரியுமா? யார் தோக்கச்சா அப்படின்னு, ஹோலிஃபீல்டு வந்து மைக் டேசனை ஒரு வாட்டி காதை கடிச்சிட்டு அந்த இது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தோக்க வச்சிட்டாரு. I can do all things through Christ. இந்த பிலிப்பேர் வசனத்தை வச்சு தான் ஆடிச்சு. நான் வந்து ஆல்ரெடி 4 நேஷனல்ஸ் போயிருக்கேன். 2 சப்ஜெக்ட் பாக்ஸிங்கில்,
2 சப் ஜூனியர் நேஷ்னல்ஸு, ஒரு ஜூனியர் நேஷ்னல் போயிருக்கேன், ஒரு யூத்து. ஒரு யூத்தில் தோத்துட்டேன். லாஸ்ட்டு ஒரு யூத் ஆட போகிறேன். அந்த யூத் ஆடுறதுக்கு முன்னாடி இந்த வேர்ஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன் லைஃப்பில். ஃபஸ்ட்டு டேர்ம் ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட். அதை மட்டும் பண்ணாமல் நம்ம பண்ணுற பாவம் இது தப்புன்னு அவர் எனக்கு சொல்கிறாரு. ஆனால் இது பாவம் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் கடவுள் மன்னிக்குப்பாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு தாட்டை டெவில் கொடுத்துருந்தான். அப்போது இப்போ தான் அது டெவில் தாட்டுன்றதே போகுது. டெவிலுக்கும் ஹோலி ஸ்பிரிட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அந்த கஞ்சா மீன்ஸ் லைக் அந்த நிக்கோட்டின் பாக்கெட்லாம் யூஸ் பண்ணுறது ஆர்மியில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறேன். சரக்கு அடிச்சுன்னே இருக்கேன். அந்த 12th படிக்கும் போதே சொல்கிறேன். 12th படிக்கும் போதே இந்த வேர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் போது வேர்ஸ் எனக்கு தெரியுது. ஆனால் இதையும் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபைட் பண்ணலாம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அந்த ஒரு வாட்டி அடிக்ஷனை எல்லாம் தூக்கி போட்டு ஃபைட் பண்ணலான்னு போயிட்டு 12th கரெக்டாக முடிக்கிறேன். முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அந்த ஏஎம் ஜெயின் காலேஜில் அப்டன் பண்ணுறேன், மெடல் அடிச்சிட்டேன். ஓகே, பாக்ஸிங். ஆமாம், ஒரு யூத் நேஷனலில் பிரான்ஸ் அடிச்சிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு 2 மெடல் தான் அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இந்தியா கேம்பில் வர செலக்ட் ஆகிட்டேன். இந்தியா கேம்ப் போகும்போது ஆர்மியில் ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. ஆர்மியா, நானே தம்மா தூண்டுக்கிறேன், ஆர்மி கீர்மின்றீங்க. அது அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் எனக்கு புரியுது. ஓகே, காட் என்ன பண்ணுறாரு, தாவீதை எப்படி சேனைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாரோ, ஓகே நம்மளையும் சேனைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கொண்டு வராரு அப்படின்றது இப்போ தான் புரியுது. ஓகே, சும்மா போய் காட்டிட்டு வந்தார் சுற்றிட்டு, நம்ம வந்துட்டோம். அப்புறம் இப்போ நல்லா இருக்கிறோம். அங்கேயுமே சரக்கு பாட்டில் வரல, நல்லா ஃபுல் பாட்டில் குத்துருவாங்கப்பா, கொடுப்பாங்க. ஆமாம், 5 பாட்டில் ஃப்ரீ. ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து லீவ் போகும்போது மட்டும் தான் பாட்டில். நான் வந்து 10 பாட்டில் வந்து ரம்மு, ஆர்மியில் ரம் ஃபேமஸ்ஸு, அது வாங்கிடுது. 5 பாட்டில் ஒரு ஃபேமஸான கலர் பாட்டிலாக என்ன சரக்குன்னே தெரியாது, ஆனால் பந்தாகனா வாங்கிக்கிறது. அப்பயே வந்து 2012 அப்பாயின்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பெரிய இது. அப்போ வாங்கிக்கிறது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாள் வாங்கின்னு வர்றது. ஆனால் வரும்போது பைபிள் ஒரு தம்பி எனக்கு கிஃப்ட் பண்ணான் ஃபர்ஸ்ட் டைமாக. யாரு? ஒரு ஆர்மியில் வெளியே. அந்த தம்பி பேர் நேம் ஜோசப். இல்லை ஆர்மிக்குள்ளே இல்லை, வெளியே வச்சுக்கோங்க. எப்படி மீட் பண்ணீங்க அவரை? ஸ்டேடியமில் பாக்ஸிங் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி மீட் பண்ண கொடுக்குறாரு. அந்த பைபிளை நான் எப்பவுமே என் தலைமாட்டில் வச்சுனே பார்த்துப்பேன். ஆர்மி சும்மா அது ஒரு நம்மளை சேஃப் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு நம்மளுக்கு மைண்டில். அதை திறந்து பார்த்தா பிலிப்பியர் 4:13 இருக்கா, அப்போ தான் பைபிள். எந்த பைபிள் எடுத்தாலும் அது என்ன தான் பைபிள், இல்லைனா இல்லை, தலையில் வச்சுப்பேன். ஆமாம், பைபிள் ஆத்தென்டிக்காக இருக்கான்னு செக் பண்ணுறது, ஆத்தென்டிக்காக இருக்கிறதுக்கு அந்த ஒரு, ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு தெரியும். வேறு எதாவது பிலிப்பியர் இருக்கா இதில், இல்லைன்னா பைபிளே இல்லைடா. அது அவள்தான் தலைமையில் வச்சு பார்த்துப்பேன். அந்த இது வந்துடும் எனக்கு, அது அந்த மூட்டை பூச்சி கடிக்கும்ல, அது ஃபுல்லாக பைபிளில் ஏறிட்டு இருக்கும். அப்போ கடவுள் பாரு என்னை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மூட்டை வச்சு திரும்பியும் வச்சுட்டு பார்த்துருவேன். புரியுது, அது உள்ளே போய் தஞ்சம் போங்க வந்துடும், அதில் கடிக்காமல் அதில். அப்போ கடவுள் என்னை பாதுகாக்கிறாரு, இந்த மூட்டை பூச்செல்லாம் அடிக்கிறதுக்கு பைபிள் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வரும்போது ஒரு 10 பாட்டில் எடுத்துன்னு வரேன் சார், பாப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. சும்மா அந்த பைபிளை பார்த்து வார்த்தை விட்றேன். பைபிளை பார்த்து, பைபிளுக்கு காது இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு காது இருக்குது, அவர் நடத்துகிறவர். பைபிளை வந்து எடுத்து உள்ளே வைக்கிறேன், பாக்ஸ்குள்ளே வைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நான் போகிறேன், இந்த 10 பாட்டிலையும் காலி பண்ணிட்டு வரும்போது நான் நல்லவனாக வரணும்னு சொல்லிட்டு பைபிளை உள்ளே வச்சுட்டு வரேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். பைபிளை வந்து கேம்ப்லேயே வச்சிட்டேன், பாக்ஸில் வச்சிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து 5 பாட்டில் அச்சு காலி பண்ணுறேன். 5 பாட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன் அந்த ரம்மை. 5 பாட்டிலையும் பெரிய வீட்டில் நம்ம அம்மா அப்பா வந்து குடிக்கிறேன்னு தெரியுது, ஆனால் எதுவுமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, அவங்க என்ன, சரி பையனுக்கு வேலை கிடச்சிச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தா, செத்தாலும் காசு, இருந்தாலும் காசு, நீ எப்படியோ போ, 20 வயசு பையன் தானே. பட் ஆனால் அம்மா அப்பாவுக்கு சாகணுன்ற எண்ணம் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க எனக்கு கண்டுக்கல. செட்டில் ஆகிட்டான் அப்போ எப்படியோ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு தாட்டு, அந்த கரெக்டாக 5 பாட்டில் காலி ஆகுது. 5 பாட்டில் காலி ஆகும்போது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தோணுது ஸ்ட்ரைட்டாக. ஏன் தோணுது, எதுக்கு தோணுதெல்லாம் தெரில. ஓகே, பக்கத்து ஒரு 4 வீடு தள்ளி என் தங்கச்சியோட முன்னாடி நீ உங்களுக்கு அப்படி உணர்த்தலாம் படலை. சர்ச்சுக்கு போவேன், சும்மா நிற்பேன், பிதா சுத்தன் பரிசுத்தன் அப்படி இப்படின்னுவேன். என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. ஹிந்துவாக இருந்து எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவரை ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்க? அந்த வேர்ஸ்க்கு அப்புறம் தான். ஓகே, அந்த வேர்ஸை வந்து அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வேர்ஸையும் வச்சுப்பேன். இவங்க கோயிலுக்கெல்லாம் கூட்டு போனால் அதுக்கும் போவேன். ஓகே, யாரு இந்த வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நீங்கள் எப்படி ஆர்மி விட்டு வந்துட்டேன்ல, வந்ததுக்கு அப்புறம் தான் கதையே மாறிச்சு. ஆர்மி விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த பாப்டிசம் எடுத்தேன். பாப்டிசம் எடுக்கும்போது 4 தெரு தள்ளி தான் என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் தான் எனக்கு வந்து லீட் பண்ணுறாரு. தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கவர் தான் லீட் பண்ணுறாரு. அவர் கிறிஸ்டியன், அவர் கிட்டாரிஸ்ட்டு, கிறிஸ்டியனு, வர்ஷிப்பர். அப்போது அவருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகி இப்போ நல்லா இருக்கார், காட்ஸ் கிரேஸ்.
அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டே ஆர்மி விட்டு லீவில் இருந்தாலும் வருவேன். அவருக்கு அந்த 5 பாட்டில் காலையில் ஒன்றும் போய் கேட்குறேன் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவர் ஃபோன் வச்சு ஃபாஸ்ட் கேட்குறாரு ஞானஸ்தானம் எடுக்கணும். சர்ச்சுக்கு ரெகுலராக வந்து தான்ப்பா ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், அப்படிலாம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஆமாம் என்னன்னே தெரியாமல் எப்படி எடுக்கிறது சொல்லிட்டாரு. ஆனால் நான் ஆர்மி கிளம்பி போயிட்டேன். முடிஞ்சிச்சு லீவ் முடிஞ்சிச்சு போயிட்டேன். போனோடனே இவர் ஃபோன் அடிக்கிறாரு, இது மாதிரி பாஸ்டர் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்கிறாரு. திரும்பியும் லீவ் ஒரு நாள் கேட்டு வந்துட்டேன். வந்து பாப்டிசம் எடுத்துட்டேன். பாப்டிசம் எடுத்து அடுத்த நாள் எல்லாத்தையும் விட்டேன். என்னத்த அன்சு பாக்கெட்லாம் வச்சுக்கிறேன் பாக்கெட்லேயே. போகும்போது வரைக்கும் போட்டுன்னு போகிறேன். ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் விட்டணும். புரியுதா? ஞானஸ்தானத்தில் எதனா பண்ணால் மாட்டிப்போம், தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டேன். திருந்திட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப போயிட்டேன். திரும்ப போனோன்னா ஹோலி ஸ்பிரிட்டோட அபிஷேகத்தை பெறேன் எங்கள் ஆர்மியில் கேம்பில் இருக்கும்போது. இப்போ மும்பையில் ஒரு அக்கா எலிசபெத் அக்கான்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலாக எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க எனக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் ஃபோன்லேயே நான் ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணுறேன். ரேம் ஷா கிரமா ரோதி ஆந்திரபி மக்களுக்கு புரியாது என்னடா பேசுகிறோம். நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசினே இருப்பேன். என்னடா பேசுகிறேன் நான் சொல்கிறேன் என்ன பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, கடவுள் எனக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது, அது எங்களுக்கும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் போகும்போது தெரியும்னு சொல்கிறேன். அந்நிய பாஷைப்பட்டோன்னே அந்த இடத்துல நல்லா இருக்க முடியல. ஹோலி ஸ்பிரிட் தூக்குறாரு. ஓடி வரேன். உங்களுடைய ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அசிங்கமாக பேசுறது கேட்க முடியல, சரக்கு அடிக்கிறாங்க, ரொம்ப ஒரு சில விஷயங்கள். ஆனால் அந்த அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யூஸ்வலாக நார்மலாக இருந்த மாதிரி அப்படியே இருக்கேன் பல்ல கட்சின்னு இருக்கேன். சர்ச்சுக்கு போன அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இல்லை. அது பெற்ற பிறகு தான் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. ஓகே, அது இப்போதான் எனக்கு புரியுது. இப்போ நீ பேசும்போது தான் எனக்கு புரியுது. அதனால தான் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அன்கம்ஃபர்டபுள் ஆனால தான் நான் வெளியே வந்திருக்கேன்றது இப்போ புரியுது. ரைட் நவ் இதுதான் ஹோலி ஸ்பிரிட் போடுறா சம்பவத்தை. ஓகேவா? ஓகே, இப்போ தான் எனக்கு புரியுது. அதனால தான் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இப்போ அப்பாவோட மெசேஜ் நம்ம சர்ச்சில் கேட்கும் போது அந்த ஆவியானவருடைய பற்றி தான் இன்னைக்கு அப்பா பேசினாரு. அப்போ தான் இப்போ நிறைய காரியங்களை என்னை விட்டு ஆண்டவர் பிரிக்கிறாரு. அது எனக்கு புரியுது. அப்போ என்னை பிரிச்சதுக்கான நோக்கமும் அதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை ஏது கூட நான் என்னோட தாட் என்னன்னா, தாவீதை எப்படி சேனைக்குள்ளே பாய வச்சாரோ குட்டித்து பையனை என்ன குட்டியாக இருக்கேன்ல போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். வந்துட்டேன். இங்கே வந்து அம்மா அப்பா சொல்கிறாங்க என்ன வேலையை விட்டு அவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், தம்மா தோண்டு வேலை வாங்கிட்டு நீ வேலையை விட்டு வருவியா, இவ்வளோ உனக்கு நக்கலான்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே எனக்கு கண்டுக்கல. நான் ரொம்ப ஃபைட் பண்ணுறேன் வீட்டில். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கும் ஆகாது. ஏன்னா அவங்க இந்து, நான் வந்து கிறிஸ்டின். நான் இந்த பக்கம் ப்ரே பண்ணுவேன். அவங்களால என் பக்கத்தில் படுக்க முடியாது, என்கிட்ட இருக்க முடியாது. பயங்கர ஃபயராக இருப்பேன். அவ்வளோ அக்கினி ஜுவாலை என் மேலே. அதை அவங்களே சொல்லுவாங்க, முன்னால என்ன ஏதோ நடக்குதுடா இங்கே வீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டினே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுடைய பிலீஃப்ன்றதை காட்டிலும் அது தப்புன்னே சொல்லலாம். பட் என் அம்மா தானே என் அப்பா தானே அவங்களுக்கு நான் புரிய வைக்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்க எல்லா ஸ்டாச்சுவெல்லாம் உடைப்பேன். இந்த மாதிரி விளக்கு எறியும் போது துப்பிடுவேன். எங்கள் அம்மா என்கிட்ட சண்டை போடுவாங்க, ஏய் மகனை உன்னை வச்சிரும் என் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நீ ஒரு பெத்த பையனே சாபம் வர்ற, ஜீசஸ் கிரைஸ்ட் த சேவியர், நான் இப்போ காம்படிஷனுக்கு போகிறேன், நான் தோத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா திரும்ப நான் நீ என்ன சொல்றியோ அதுக்கு வந்துடுறேன், என் கை கால் விளங்காமல் போயிடணும், கண்டிப்பாக நீ ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவடா. உங்கள் மம்மி சொல்கிறேன். ஆமாம், ஆக்சிடென்ட் ஆகிடும் உனக்கு, எதனா ஆகிடும். ஏன்னா அவங்கள கோவம் மூட்டுற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், ஒரு சிலையை உடச்சிட்டேன், ஃபோட்டோ உடச்சிட்டேன், விளக்கு எரிஞ்சு இருக்கும்போது துப்பிட்டேன். அப்போ அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. நானும் போகிறேன் காம்படிஷன், மெடலில் வின் பண்ணிட்டேன். ஓகே, கோல்டு. ஓகே, அது ஒரு இன்விடேஷன் ஸ்டேட் தான், பட் வாட் எவர் இட் இஸ் கோல்டு. சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டு பாய்மா ஆர்மி கிளம்புறேன் போய்மான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய போர் எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் நடக்குது. அப்போ அப்பா வந்து ஃபெட்டப்பாய் உக்காராரு. ஒரு விஷயம், நீங்கள் ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றுட்டு வந்துட்டீங்க. ஆமாம், வீட்டில் வந்து இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. திரும்ப வந்து ஒரு காம்படிஷனுக்காக வந்துட்டு போயிட்டேன். ஓகே, அப்போ நான் அப்போ ஆண்டர் கூட தான் இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு திரும்ப ஒரேடியாக வந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ஆவியானவர் அங்கே இருக்கவே கூடாதுன்ட்டாரு. பிளான் பண்ணிட்டே இருக்கேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வரீங்க திரும்ப போகிறீங்க, வரீங்க திரும்ப போகிறேன். ஒரு காம்படிஷனுக்காக வந்து திரும்ப போயிட்டேன், திரும்ப வந்துட்டேன். ஓகே, அதுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமேட்டு இதான்டா லைஃப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டோன்னே சைலண்ட்டாக இருக்கேன். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்ககிட்ட அதிகமாக பேச மாட்டேன். நான் இந்த பக்கம் குட்டி ரூம். அம்மா வந்து உங்களை இந்த மாதிரி உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஓகே, அப்பா வந்து ஒரு பக்கம் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு பக்கம் அவர் சாமி கும்பிட்றன்ற பேரில் கும்பிட்டே தான் இருப்பார். ஆனால் அவங்க கோயிலுக்கு போகிறது அதுக்கு போகிறதெல்லாம் போயினே தான் இருப்பாங்க. நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எனக்கு ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அப்போஸ்தலர் 16:31 ஓகே
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி 32 சம்திங் அந்த வேர்ஸை வந்து மைண்டில் வச்சுப்பேன். எல்லாருக்குமே சொல்லுவேன். இது மாதிரி என் வீட்டில் எல்லாமே இந்து, நான் மட்டும்தான் கிறிஸ்டின் கிறிஸ்தரை ஏற்றிருக்கேன், என்னால் எப்படி டிபேட் பண்ணுறதுன்னு தெரில. டோன்ட் டிபேட், கோ அண்ட் ப்ரே, ஆஸ்க் திஸ் வேர்ஸ். வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, ஆதியில் வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை தேவனாகவே இருக்குது, அந்த வார்த்தையை வச்சே ஜெபம் பண்ணு, வார்த்தைக்கு தான் பவர் அப்படின்னு சொல்லி நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். எங்கள் அப்பா ஃபெட்டப் ஆகிறாரு. எங்கள் அப்பாவை என் பர்த்டே அன்றைக்கி ஒரு சர்ச்சுக்கு இல்லை ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டு போகிறேன். அன்றைக்கின்னு பார்த்தா அந்த பாஸ்டர் எங்கள் அப்பா என்ன ப்ராப்ளமில் இருக்கோ அதே ப்ராப்ளத்துக்கு பேசுகிறாரு. எங்கள் அப்பா என்னை திரும்பி பார்த்துட்டு, நான் காசு எதனா கொடுத்து உஷார் பண்ணி கூட்டின்னு வந்துட்டேன்னாரு. நான் இந்த ஆள் எனக்கே பேசுகிறாருன்ட்டு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. என் பிறந்த நாள் உன்னை கூட்டின்னு போய்க்கிறாங்கன்னு கூட்டின்னு போனேன் எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா போய் அவர் காலிலலாம் விழுறாரு. இல்லைங்க, இது வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, நான் கடவுள் கிடையாது, கடவுள் உங்களுக்காக பேசியிருக்காரு, நான் யாரோ, நீங்கள் உங்கள் சர்ச்சுக்கு போங்கன்ட்டார். நம்ம பாஸ்டர் நடத்தின மீட்டிங்க்கு தான் அந்த பாஸ்டர் வந்து பேசுகிறாரு. அப்போ நம்ம சர்ச்சுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா என்ன தருவோம் சொல்லுவாங்க, அப்பா வந்தால் வந்துடுறேன்னுவாங்க. எங்கள் அப்பா வர ஆரம்பிச்சாரு, நீ வான்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் கூட்டின்னு போவேன். எங்கள் அம்மாவையும் கூட்டின்னு போக ஆரம்பிச்சிட்டேன். இனிஷியலி அவங்க ஹாஸ்டலில் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. பண்ணிட்டே இருக்க அவங்களுக்காக அவங்க மனம் திரும்பணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணி. ஆமாம், ஜெபம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்களே சர்ச்சுக்கு, 2 பேருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே பாப்டிசம் எடுக்கல. ஆமாம், பாப்டிசம் எடுக்கல. வராங்க அப்படியே பார்க்குறாங்க. எங்கள் அம்மா வந்து அந்த இதெல்லாம் தெரியாது, ஆனாலும் பொட்டெல்லாம் வச்சுனே வருவாங்க, இருப்பாங்க. இப்போ பொட்டுன்றதை காட்டிலும் அது 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 கிறிஸ்துவுக்கு ஒரு அழகாலம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரசிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. என்னோட இப்போ ஃபாஸ்ட். நம்ம எவ்வளோ நாள் ஆச்சு? அவங்க முதல்ல ஒரு 3 to 4 months இருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் 4 மாதத்துலேயே இவங்களை முடிச்சிட்டிங்க. ஆமாம், 5 மாதம். ஆமாம், இல்லை 1 year ஆயிருக்கும். சாரி, 1 year ஆயிருக்கும். நான் வந்து 1 year ஆயிருக்கும். 1 year டைம் எடுத்தது. வீடு உடைக்கப்பட்டது. நம்ம வீடு ஓட்டு வீடாக இருந்து உடைச்சிட்டோம், கட்டணும் உடைக்கப்பட்டதுனா கட்டணும். நீ என்னடா ரீகான்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ரீகான்ஸ்ட்ரக்ட் அப்போ காட்லி ஓமா கிரேஸ் காட்டேஜ் ஆயிடுச்சு. அது கிரேஸ் காட்டேஜ்ன்ற பேரில் நம்ம சபையோட பாஸ்டர் தான் பிரதிஷ்டையே பண்ணுறாங்க. அது தங்கச்சி ரசிக்கப்பட்டாச்சு, எல்லாமே ரசிக்கப்பட்டாச்சு, வீடும் மொத்த குடும்பமே. எனக்கு அப்புறம் தங்கச்சி தான் பாப்டிசம், தங்கச்சிக்கு அப்புறம் அம்மா அப்பாவும் பாப்டிசம் எடுத்துட்டாங்க. அதுதான் சம்திங் டேட்டெல்லாம் இருக்குது, பைபிளில் எழுதி வச்சுருப்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ என்னை குறித்து ஒரு பிளான் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தெரியுது இன்னும் கிளியராக. அம்மா அப்பா ரசிக்கப்பட்டாங்க, தங்கச்சியும் ரசிக்கப்பட்டா, குடும்பமே ரசிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம். தங்கச்சியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறா. தங்கச்சி வந்து வேற ஒரு ப்ராப்ளமில் இருந்தனால தான் அப்பாவை நான் கூப்பிட்டு போனதே. அந்த ப்ராப்ளம்லேருந்து ரிலீவ் ஆகி அப்பா ஆண்டர் ஏற்றுக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, வாட் எவர். பட் ஆனால் காட் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. ஃபேமிலி ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய உடைக்கப்பட்டோம். போடா ஆண்டவரே, இல்லை தங்கச்சி மேட்டர் இல்லை, தங்கச்சி வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தங்கச்சியோட சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு. பட் தப்பாக எதுவும் பண்ணல. நம்ம வந்து ஜாதிக்கும் அகெயின்ஸ்டாக இல்லை. திங்க் இப்போ நீங்கள் மன்னிச்சு அவங்கள திரும்ப ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னீங்களா? ஆமாம். உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியாகவே இருந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பீங்கன்னு யோசிக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. பண்ணியிருக்கோம். 2வது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணு மேலே உள்ள இறக்கம் சொல்லுவாங்கல்ல, பாசத்தில் வேணால் மேபி பண்ணியிருக்கலாம். மேபி அவரை சேர்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா கேஸ்ட் பாகுபாடு இன்னமும் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருந்துன்னு இருக்கு. அதனால தான் எனக்கு மேரேஜே ஆகலன்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு வந்து கிறிஸ்டியன் தான், நான் வேறு கேஸ்ட்டு. அப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் என்னையா சொல்லியிருக்காரு பைபிளில்? இப்போ இதனால தான் எனக்கு டினாமினேஷனே பிடிக்கிறது இல்லை. ஏன்னா யாருன்னா வந்து கேட்டா, நீ சிஎஸ்ஐயா பெண்டி கேஸ்டா என்ன கேஸ்ட்னா, டேய் நான் ஆண்டவரோட கேஸ்டா, என்ன விடுங்கடா. இப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட்டல, ஆமாம் ஆண்டவர் கேஸ்டா, நான் ஃபுல் கேஸ்ட்டு அவர் தான்டா. ஏன்னா இப்போ கேட்குறான், இப்போ நெக்ஸ்ட் என்னோட வீடியோவே அதுதான். அந்த வீடியோ அவன் அனுப்புகிறான்யா, அதை நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அவன் கேட்குற கேள்வி கரெக்டு தானே, நீ பெண்டி கேஸ்டா அட்வென்ட்டா அதான்னு கேட்குறான். டேய் எனக்கு எதுவுமே தெரியாதுடா, இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. சிஎஸ்ஐயில் நாடாரு, அது வன்னியர், கன்னியர், மன்னியர். டே, உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினது ஒருத்தர், உனக்காக எனக்காக எழுந்தது ஒருத்தர், நம்மளை கூட்டிகிட்டு போகிறதும் ஒருத்தர் தான். அவர் இப்படிலாம் பிரிக்கலடா. அதாவது என்னன்னா, அதான் வசனத்தை உனக்கு ஏற்ற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லுவாங்கல்ல, எல்லாருமே சொன்னாங்க, இப்போ பைபிளில் வந்து டேட்டூ போட்டால் பாவம்னு பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்குது. ஆனால் ரீதியாக அது வந்து தப்பு கிடையாது தான். ஆனால் யாரும் அதை குத்திக்கக்கூடாதுன்னு நம்ம மோட்டிவ் பண்ணுறோம். இப்போ செத்தவனுக்காக கீறி கொள்ளக்கூடாது தான். நான் இப்போ லாஸ்ட்டாக வீடியோவில் தெளிவுபடுத்தினேன். ஆமாம், அதை தான் வந்து ஒரு பெரிய பாஸ்டர் பேசினார். அதை தான் நம்ம பேசணும். நானும் வந்து அதை தெளிவுபடுத்தினேன். என்ன படுத்தினேன்னா, ஏங்க இதை குத்துறது வந்து இன்னமும் 2-3 பேர்கிட்ட கேட்டேன். 2 பேருமே பெரிய பெரிய பாஸ்டர் தான். அவங்க பேரை நம்ம சொல்லி அவங்கள கோர்த்து விட்டா போய் ஏன்டா என்ன கோர்த்து விட்டான்றாங்க அவங்க. அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன்,
அவங்களுமே எனக்கு சொன்னாங்க, தப்பெல்லாம் இல்லை, ஆண்டவர் ஒன்று நரகத்தெல்லாம் கொண்டு போய் விட்டுற மாட்டார். ஆனால் நீ ஆண்டரை பற்றி ப்ரீச் பண்ணுற, நீ ஒரு மோட்டோவாக இருக்காது. ஏன்னா இப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாட்டூஸ் பற்றி பேசுவோம், பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பவுண்ட் பண்ணுவோம். இந்த கேஸ்ட்டு கீஸ்ட்டு அதான் ரத்தம் சிந்திருக்காரு, நமக்காக தானே அவர் சிந்திருக்காரு, ஏன்டா இந்த கேஸ்ட் இருக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒன்றுமே புரியல. அதே பற்றி பேசணும். எனக்கு தெரிஞ்ச இந்த யங்ஸ்டர்ஸ்குள்ளே நம்ம இது வந்து நாட் ஒன்லி த கிறிஸ்டியானிட்டி, ஒரு ஹியூமனிட்டிக்குள்ளேயே இந்த கேஸ்ட்ன்ற ஒன்று இருக்கவே கூடாது. அதுக்குள்ளே கிறிஸ்துவ வந்து இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்றியே, சிஎஸ்ஐயில் இப்படி நாடாரு, முதலியார், வன்னியார், பெண்டி கேஸ்ட்டு, செவன்த் டே இப்படின்னு இருக்காங்களே, நீங்களே இவ்வளோ பிரிவினைகளை வச்சுருக்கீங்களே அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறது தப்பாக இருக்குது எனக்கு. நம்ம பைபிளை படி பார்த்தோன்னா ஒரு பர்சனுக்கு அகேன்ஸ்டாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு எந்த க்ரைட்டேரியாவை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணாலுமே அது தப்பு தான். புரியுது. வெறும் கேஸ்ட் மட்டும் இல்லை, ரேஸை வச்சியோ இல்லை எத்னிசிட்டியை வச்சியோ இல்லை ஜெண்டரை வச்சியோ எதை வச்சு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா பைபிளில் இருக்கிற ஒரு டாக்ட்ரின் என்னன்னா, நமக்கு ஒரு ட்ரூத் பைபிளில் இருக்கிறது என்னன்னா, we are made in the image of God. எஸ், அதோடைய லாட்டின் டேர்ம் வந்து இமாகோ டேன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இமாகோ டேன்னா இமேஜ் ஆஃப் காட். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளை படைச்சிருக்கிறாரு. வெறும் ஆண்களை மட்டும் இல்லை, ஏன்னா நம்ம ஆண்டவர்ன்றது ஒரு மாஸ்குலின் டேர்ம். ஸோ அதை கேர்ள்ஸையும் விமனையும் ஆண்டவர் அவருடைய சாயலில் தான் படிச்சிருக்கிறாரு. ஸோ வி ஆர் இம்ப்ரின்ட்ஸ் ஆஃப் காட், we are images of God. So every image, every single image has the same value. We don't நம்மளுடைய ஸ்கின் கலர்னாலையோ இல்லை வந்து நம்ம பிறக்கிற குடும்பத்தினாலையோ இல்லை எங்கே பிறக்கிறோமோ இதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு பைபிளில் இருந்து எந்த பேசிஸுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ லைக் we cannot justify any form of factions or sectarianism or discrimination when you are a Christian. ஸோ இப்போ நீங்கள் அந்த கேஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. I want to ask you a couple of questions about your journey to becoming a Christian. நீங்கள் சொன்னீங்க கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் முதல்ல ப்ரைமரி ஸ்கூல் 9th வரைக்கும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிங்க, 10th ஒரு வருஷம் வந்து ஒரு ஹிந்து ஸ்கூலில் படிச்சிங்க, அப்புறமா திரும்ப ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட் காலேஜில் படிச்சிங்க. அதுக்கு கிறிஸ்டியன் ஸ்கூலில் 11th 12th. ஓகே, எங்கள் ஊரில் அது வந்து காலேஜ்னு சொல்லுவோம், 11th 12th. அதுக்கப்புறமா ஜெயின் காலேஜில் படித்தேன், 2 years படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்மி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு தான் எம்சிசிக்குள்ளே போனேன். எம்சிசி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், சரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துச்சு. இவ்வளோ பண்ணீங்க. இப்போ இந்த கான்வென்ட் ஸ்கூல்லலாம் நீங்கள் சொன்னீங்களே பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து வசனம் சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. Have they ever forced you to become a Christian? நோ, வாய்ப்பே இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா,